வணக்கம் நண்பர்களே. என் திருமணத்துக்குப் பிறகு மனைவியுடன் என் மாமியார் வீட்டில் தங்கியிருந்தேன். அப்போது நடந்த ஒரு அசாதாரணமான அனுபவத்தை உங்கள் எல்லாருடனும் பகிர விரும்புகிறேன். வாங்க, கதையோட செல்வோம். நான் அருண். சென்னையில் ஒரு தனியார் நிறுவனத்தில் பணிபுரிகிறேன். என் மனைவி மனுஷா நுட்பமாக சிந்திக்கும், ஆர்வமுள்ள ஒரு பெண். அவளது தாய் ஜெயலட்சுமி மைய உணர்வும் நெஞ்சார்ந்த அன்பும் கொண்ட ஒரு பெண்மணி. மாமனார் சரவணன் பொறுப்புடன் சிறிய கடையை நடத்தும் ஒருவர். திருமணத்திற்குப் பிறகு நான் மற்றும் மனுஷா சில மாதங்கள் ஜெயலட்சுமி வீட்டில் தங்க முடிவெடுத்தோம். அந்த வீடு அமைதியானது. ஆனால் அதன் அமைதிக்குள்ளே ஒரு வகை தனித்துவமான அமைதி இருந்தது. ஜெயலட்சுமியின் பேச்சும் நடையும் ஒரு நுட்பமான பண்பாட்டை வெளிப்படுத்தியது. அருண் மருமகனாக மரியாதையுடன் இருந்தார். ஜெயலட்சுமியின் நேர்த்தியான தோற்றம், வாழ்க்கை பழக்கங்கள், மென்மையான பார்வைகள் ஆகியவை அருணிடம் ஒரு மரியாதைமிக்க ஆச்சரியத்தையும் சிந்தனையையும் ஏற்படுத்தின. ஒரு நாள் மனுஷா தோழியின் வீட்டில் தங்க நேர்ந்தது. வீட்டில் அருணும் ஜெயலட்சுமியும் மட்டுமே. மின்சாரம் இல்லாத நிலையில் ஜெயலட்சுமி மண் விளக்கை கொண்டு வருகிறார். அந்த ஒளியில் அவருடைய நிழல் மெதுவாக ஒளிர்ந்தது. ஜெயலட்சுமி, நீ ஏதோ சிந்தனையில் இருக்கிற மாதிரி தோணுது. சத்தமா இருக்கே. அவளது மென்மையான குரலும் கவனமான பார்வையும் அருணுக்குள் ஓர் அமைதியான ஆழத்தை உண்டாக்கின. ஆனால் அவர் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டார். அடுத்த நாள் காலை அருண் தன் உடைகள் எடுக்க மறந்துவிடுகிறார். அருண், மாமி, தாவணி எடுத்துத் தரலாமா? ஜெயலட்சுமி சிரித்தபடி, தயாரா இருக்கிறது முக்கியம் பாப்பா என்று மெதுவாக கொண்டு வந்து கொடுக்கிறார். அந்த தருணத்தில் ஒரு சாதாரண தொடும் நிகழ்ந்தது. ஆனால் இருவரும் அதை மிக எளிமையுடன் எடுத்துக்கொண்டார்கள். மரியாதையின் எல்லையை கடந்ததில்லை. ஒரு மாலை ஜெயலட்சுமி சமையலறையில் சமையல் செய்கிறார். அவளது பாரம்பரிய தோற்றமும் நேர்த்தியும் அருணுக்கு மீண்டும் ஒரு ஆழ்ந்த சிந்தனையை ஏற்படுத்தியது. அருண், மாமி, ஒரு விஷயம் சொல்லலாமா? ஜெயலட்சுமி, சொல் பாப்பா. அருண், நீங்க ஒரு அமைதியான அழகின் உருவம் மாதிரி. சில நேரம் மனசுக்குள் ஒரு நுட்பமான உணர்வு எழுகிறது. ஜெயலட்சுமி மெதுவாக சிரிக்கிறார். ஆனால் அதில் ஒரு நிமிர்ந்த அமைதியும் புரிதலும் இருக்கும். பதிலளிக்காமல் சமையலில் கவனம் செலுத்துகிறார். அந்த நாட்களில் இடையிலான உரையாடல்களில் சில உணர்வு பரிமாற்றங்கள் இருந்தன. ஆனால் அவையெல்லாம் ஒரு விளக்கம் கொண்ட நுட்பமான பிணைப்பாகவே இருந்தன. அதிகமாக எதுவும் பேசப்படவில்லை. ஆனால் ஒரு மதிப்பும் கவனமும் இருந்தது. மனுஷா வீடு திரும்பிய பின் வாழ்க்கை வழக்கப்படி ஓடியது. ஆனால் அந்த வீட்டில் மட்டும் ஒரு மெல்லிய நிழல் இருந்தது. அருணும் ஜெயலட்சுமியும் பகிர்ந்த ஒரு பரஸ்பர புரிதல் மற்றும் மரியாதையின் நுட்பமான இணைப்பு. அது காதலா, மனதின் மென்மையா, இல்லையெனில் மனித உறவின் பரந்த வெளிச்சமா? யாரும் நிச்சயமாக சொல்ல முடியாது. மனநிலை, மரியாதை மற்றும் நேர்மை, இந்த மூன்றும் வாழ்க்கையின் இசையைப் போல இசைக்கும் போதுதான் நம் நடத்தை ஒரு அர்த்தமுள்ள பாதையை அடைகிறது. ஒரு வாரம் கழித்து மனுஷா வேலையிலிருந்து வீடு வந்து ஓய்வெடுத்தபோது ஜெயலட்சுமி சமையலறையில் புதிய சுவையான உணவு பரிமாறினார். அருண் சமையல் மணத்தை பாராட்டி வீட்டின் பராமரிப்பில் உள்ள அன்பையும் கவனத்தையும் கவனித்தார். அந்த நாள் காலை சூரியன் வெளிச்சம் வீடு முழுவதும் பாய்ந்தது. அடுத்த சில நாட்களில் மனுஷா வேலை காரணமாக வீட்டை வெளியேறின. அப்பொழுது அருணுக்கும் ஜெயலட்சுமிக்கும் இடையில் சில நேர்த்தியான உரையாடல்கள் நிகழ்ந்தன. அவை ஒரு குடும்ப உறவின் மதிப்பும் ஆழமும் வெளிப்படுத்தும் காட்சிகள். ஜெயலட்சுமி ஒரு பழைய குடும்ப புகைப்படத்தை அருணுக்கு காட்டினார். இந்த புகைப்படத்தில் என் தாயும் தாத்தாவும் இருக்கிறார்கள் என்று சொன்னார். அருண் அந்த கதையை கவனமாக கேட்டார். அந்த நினைவுகள் வீட்டின் வரலாறையும் உணர்வையும் அவருக்கு அறிமுகப்படுத்தின. ஒரு மாலை ஜெயலட்சுமி அருணுக்காக சில பழைய தமிழ் திரைப்பட பாடல்கள் இயற்றி கேட்டார். அந்த இசை மனதுக்கு ஓய்வும் அமைதியும் தரியது. அருண் அந்த நேரத்தில் வீட்டின் அமைதியையும் அமைதியான வாழ்க்கை முறையையும் உணர்ந்தார். மனுஷா வேலை முடிந்து வீடு திரும்பும்போது ஜெயலட்சுமி மற்றும் அருணிடையேயான மரியாதையும் நெருக்கமும் அவருக்கு தெளிவாக தெரிய வந்தது. அந்த உணர்வுகள் மனுஷாவுக்கு ஒருவிதமான ஆற்றல்
மற்றும் நம்பிக்கையையும் கொடுத்தன. ஒரு பொழுதுபோக்கு மாலை அருணும் மனுஷாவும் மாமியார் வீட்டின் மரத்தடிகள், தோட்டம் மற்றும் அண்டை பகுதியில் நடைபயிற்சி செய்தனர். அங்கு பழமையான மரங்கள் மற்றும் மலர்கள் அந்த வீட்டின் சாந்தியையும் கலாச்சாரத்தையும் பிரதிபலித்தன. ஒரு நாள் அருண் ஜெயலட்சுமியை சந்தித்து, "நீங்கள் எவ்வளவு கவனமாக குடும்பத்தை நடத்துகிறீர்கள்?" என்றார். ஜெயலட்சுமி சிரித்து பதிலளித்தார், "குடும்பம் என்பது நம் மூலதனம். அதை பராமரிக்க நாமே கடமைப்பட்டவர்கள்." மனுஷா தனது வேலை வாய்ப்பில் முன்னேற்றமடைந்ததும் அவர்களது வாழ்க்கையில் புதுமை மற்றும் சந்தோஷங்கள் வந்தன. குடும்ப உறவுகள் மேலும் வலுப்பெற்று ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளும் திறனும் வளர்ந்தது. ஒரு சாமானியமான அன்றைய நாள். அருண், மனுஷா, ஜெயலட்சுமி, சரவணன் குடும்பத்துடன் சேர்ந்து சாமானிய உணவு பகிர்ந்து கொண்டனர். அந்த நேரத்தில் அந்த வீட்டில் மரியாதை, நேசம் மற்றும் ஒற்றுமை எனும் உணர்வுகள் தளர்வின்றி ஒளிர்ந்தன. அருணும் மனுஷாவும் தங்களுடைய வாழ்க்கையில் புதிய நிலைகளை நோக்கி முன்னேறினார்கள். மனுஷா தனது வேலை இழுக்கையில் சிறந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி குடும்பத்துடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டார். ஜெயலட்சுமியும் சரவணனும் அவர்களை உற்சாகமாக ஆதரித்தனர். ஒரு நாள் ஜெயலட்சுமி மற்றும் சரவணன் குடும்ப எல்லோரும் சேர்ந்து வாராந்திர பிரார்த்தனை மற்றும் சண்டே பகல் உணவு ஏற்பாடு செய்தனர். அந்த நேரத்தில் அனைவரும் பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். அந்த நினைவுகள் புதிய உறவுகளுக்கு அடிப்படையாக அமைந்தன. மனிதநேயம் மற்றும் பொது உதவிக்காக அருண் மற்றும் மனுஷா அவர்களின் அண்டை வீடு மக்களுக்கு தேவையான உதவிகளை அளிக்கத் தொடங்கினர். அவர்கள் அருகிலுள்ள பள்ளி குழந்தைகளுக்கு கல்வி மற்றும் விளையாட்டுப் பொருட்களை வழங்கினர். இது சமுதாயத்தில் நல்ல பாராட்டு பெற்றது. ஒரு நாள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து சின்ன விளையாட்டுப் போட்டிகளை நடத்தியனர். குழந்தைகளும் பெரியோரும் சேர்ந்து விளையாடி சிரித்து மகிழ்ந்தனர். அந்த நாள் குடும்ப உறவுகளின் இனிமையை மேலும் வலுப்படுத்தியது. தவிர்க்க முடியாத சவால்கள், கிடைக்கும் நிதி சிக்கல்கள் மற்றும் வேலைப்பணி அழுத்தங்கள் இருந்தாலும் குடும்பத்தினர் ஒருவருக்கொருவர் உதவியும் ஊக்கமும் வழங்கினர். அந்த சவால்களை எதிர்கொள்ளும் சக்தியை அவர்கள் மரியாதை மற்றும் நேசத்தால் பெற்றனர். குடும்ப உறவுகளின் ஆழமான பிணைப்பும் பரஸ்பர புரிதலும் நேர்மை மற்றும் அன்பும்தான் வாழ்க்கையின் உண்மையான வளம் என்று அனைவரும் உணர்ந்தனர். அந்த வீட்டின் அமைதி, ஒற்றுமை மற்றும் நிம்மதி இன்னும் பல ஆண்டுகள் மலர்ந்தன. ஒரு சிறப்பு விழா குடும்பத்தில் ஒரு சிறப்பு விழா நடந்தது. ஜெயலட்சுமியின் பிறந்த நாள். மனுஷா மற்றும் அருண் குடும்பத்தினரை அழைத்து வீட்டின் அழகான தோட்டத்தில் சின்ன பொங்கல் கொண்டாட்டம் ஏற்பாடு செய்தனர். அனைவரும் சந்தோஷமாக கலந்து கொண்டு பாரம்பரிய பாடல்கள் மற்றும் நடனங்கள் மூலம் அந்த நாள் மகிழ்ச்சியால் நிறைந்தது. ஒருங்கிணைந்த குடும்ப வாழ்வு விழாவுக்குப் பிறகு அருண், மனுஷா, ஜெயலட்சுமி மற்றும் சரவணன் அன்பும் கவனமும் கொண்டு ஒருவருக்கொருவர் உதவி கொண்டு வாழ்ந்து வந்தனர். அவ்வாறு அவர்கள் வீட்டின் அமைதியும் ஒற்றுமையும் இன்னும் வலுப்பெற்று வாழ்க்கையின் அழகான பாடம் அவர்களுக்குச் சென்றது.